நாம் இந்தவாறு ஆண்டவருடைய நாமத்தை சற்று நேரம் மேம்படுத்துவோம். எல்லாரும் ஆண்டவரை முழு சிந்தையோடு நான் எதற்காக இடத்திலே நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்த நாம் தகுதிப்படுத்த ஏற்பட்டிருக்கிறோம். இந்த 5வது மாதம் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்த ஒரு கிருபை. இந்த 5வது மாதத்திலே நான் ஆண்டவருடைய சமூகத்திலே நின்று கொண்டிருப்பது என் தேவனை மேன்மைப்படுத்துவதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல்ல பலனுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கிளம்பி பிரகாசி என்று சொன்ன தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன், அவர் விதமான ஆசீர்வாதத்தால் உன்னை நிரப்புவேன் என்று சொன்ன தேவன், கலங்கரை விளக்கை போல பிரகாசிக்க செய்வேன் என்று சொன்ன தேவன், ஆண்டவரே இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிற பொழுது ஆவியானவர் எங்களோடு இடைபடுகிறார். என் தேவனுடைய வல்லமை, என் தேவனுடைய மகிமை இந்த இடத்திலே கடந்து வரட்டும். என் தேவனுடைய நாமம் இந்த இடத்திலே சிறந்தோங்கட்டும். என் தேவனுடைய கிருபை இந்த இடத்திலே மகிமைப்படட்டும். அதற்காக என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே உமக்கு நன்றி. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திற்கு நன்றி செலுத்த ஆண்டவருடைய சமூகத்திலே என்னுடைய பாரங்களை சொல்ல, ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்டு நன்மைகளை பெற்றுக்கொள்ள என்னை உருவாக்கின தேவ சமூகத்திலே நான் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவருடைய வல்லமை இந்த இடத்திலே அக்கினியாக இறங்க ஆண்டவர் தகுதிப்படுத்தும். ஆண்டவரே நான் பலனற்றவன் அல்ல, ஆண்டவரே நான் சோர்ந்து போகிறவன் அல்ல. என் ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிற பொழுது, என் ஆண்டவரை துதிக்கிற பொழுது இந்த இடத்திலே பெரிய வழி நட்சத்திரமாக என்னை உயர்த்தி, அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய பாதத்திலே நான் நெஞ்சு கொண்டிருக்கிறேன். அதற்குரிய பலத்தின் ஆவியை நீர் தம்பி, உம்முடைய கிருபை இல்லை என்றால் இந்த இடத்திலே என்னால் நிற்க முடியாது. உம்முடைய கிருபை இல்லை என்றால் இந்த இடத்திலே கடந்து வர முடியாது. உம்முடைய கிருபை இல்லை என்றால் உம்மை மகிமைப்படுத்த முடியாது. தட்டுகள் திறக்கப்படும் என்று சொன்ன தேவன், கலங்காதே திகையாதே என்று சொன்ன தேவன், ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரே நான் தட்டுகிறவனாக, தினந்தோறும் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் கேட்கிறவனாக தேவன் என்னை மாற்றுகிறார். பாவத்திலிருந்து நான் விடுதலை அடைந்து கொள்ள வேண்டும். நான் பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும். இந்த ஆலயத்திலே நான் வளர வேண்டும். கனி கொடுக்கின்றவனாக நல்ல பலனை ஆண்டவருக்கு கொடுக்க ஆண்டவர் தகுதிப்படுத்தும். ஒன்றுக்கு உதவாத என்னை நல்ல பாத்திரமாக, சுத்தமுள்ளவனாக, பரிசுத்தமுள்ளவனாக ஆராதனை செய்ய கிருபைதான். என் தேவனுடைய ஆராதனை இல்லை என்றால், என் தேவனுடைய கிருபை இல்லை என்றால் என்னால் நடக்க முடியாது, என்னால் வளர முடியாது, என்னால் ஒரு இடத்திற்கு போக முடியாது. ஆண்டவருடைய சித்தத்தோடு நான் நடந்து கொள்ள கிருபைதான். தகப்பனே, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த பாக்கியம், எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த நன்மை இந்த 5வது மாதத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீர். என்னுடைய இல்லத்தின் தேவைகளை சந்திக்கிறீர். அதற்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். எனக்கு நல்ல கிருபைகளை தந்தீர், நல்ல உணவை தந்தீர், நல்ல உடைகளை தந்தீர், நல்ல இருப்பிடத்தை தந்தீர், நல்ல பெற்றோரை தந்தீர். அதற்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். என்னுடைய தேவை, என்னுடைய குடும்பத்தின் தேவை, என்னுடைய இல்லத்தின் கட்டுமான பணிகள், என்னுடைய பிள்ளைகளுடைய என்னுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் ஆண்டவர் கிருபை வழிநடத்துகிறார். தகப்பனே, எல்லா சூழ்நிலையிலும் என் தேவனை முன்வைத்து நான் நடந்து கொள்ள கிருபைதான். ஒருபோதும் நான் மேன்மை அடைய வேண்டும். என் தேவனை மேன்மைப்படுத்துகிற பொழுது, யோபுடைய வாழ்க்கையில் சோதனைகள் அனுபவித்த பொழுது அவன் ஆண்டவர் மேல் நம்பிக்கையோடு என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய கண்கள் திறக்கப்படும் என்று சொன்னது போல என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார்.
என்னுடைய வாழ்க்கையை ஒரு எழுப்புதலை தருவார். என்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். என்னுடைய வாழ்க்கையை இந்த ஆலயத்திலே உயர்த்துவார். அதற்குரிய கிருபைகளை தான், அதற்குரிய மகிமையை தான் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்போமா? யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்வீரும் தகப்பனவர், சொன்னதை செய்வீரும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. மகிமை தேவனே, மாட்சிமையோடு நின்று கொண்டிருக்கிறோம். கிருபையின் தேவனே, நீர் வல்லமை தருவீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். எழுதி பிரகாசிக்க செய்கிறவரே, நீர் எங்களுக்கு கிருபைகளை தந்து பலத்தோடு எங்களை நிறுத்துவீர் என்ற நம்பிக்கையோடு நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தை ஆசீர்வதியும், இந்த சபையை ஆசீர்வதியும், இந்த சபையின் குடும்பங்களை ஆசீர்வதியும், இந்த தேசத்தின் குடும்பங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய நாட்டை ஆசீர்வதியும். எல்லாரும் நன்மைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். அருமையான வாலிப தம்பிமார்கள், அருமையான வாலிப சகோதர சகோதரிகள் இந்த ஆலயத்தை தூணாக பிரகாசிக்க வேண்டும். நல்ல முறையில் படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். நல்ல திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமைய வேண்டும். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வருகிற நாட்கள் ரிசல்ட் நல்ல மதிப்பெண்கள் கிடைத்து நல்ல படிப்பை எதிர்நோக்கி சென்று வாழ்க்கையில் முன்னேற ஆண்டவர் தகுதி பெற்றது. பலவீனத்தோடு காணப்படுகிறவர்கள், சோர்ந்து போய் காணப்படுகிற ஒவ்வொருவருக்கு விடுதலை தான். ஆண்டவரை ஒவ்வொருவரும் நல்ல சுகத்தை பெற்றுக்கொண்டு
ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. மருத்துவமனைகளிலே காணப்படுகிறவர்கள் ஆண்டவரை உடல் பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஆண்டவர் சுகத்தை கொடுப்பீராக. புத்திரசுவிகாரத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகள், விடுதலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பெயராய் ஆசீர்வதியும். கர்த்தத்தின் கனிகளை பலப்படுத்துவீராக. கூலி வேலை செய்கிற பிள்ளைகள், ஆண்டவரே அரசு துறைகள் பணியாற்றுகிறவர்கள், மருத்துவ துறைகளில் ஆசிரியர்களாக இந்த பணியாற்றுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்தும். இந்த காலங்களில் அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதவாறு பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே மிஷன் ஊழியர்களை ஆசீர்வதியும். நன்மைகளால் நிரப்பும் மிஷனரி ஊழியர்களை ஆசீர்வதியும். மலைவாழ் ஊழியர்களை, கிராம ஊழியர்களை ஆசீர்வதியும். அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய கிருபைதான். வெளிநாடுகளில் பணியாற்றுகிற பிள்ளைகள் ஏற்ற நேரத்திலே ஆண்டவர் நன்மைகளை கொடுத்து வேலை செய்கிற பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட்டு ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதியும். வெளிநாடு செல்ல முயற்சி எடுக்கிற பிள்ளைகள், தொழில் தொடங்க முயற்சி எடுக்கிற பிள்ளைகள், புதிய வேலைகள் செய்ய ஆயத்தமாக ஜெபித்து வருகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களுடைய சபைக்காக ஜெனரேட்டர் வாங்க வேண்டும் அதற்குரிய முயற்சிக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவைகள் சந்திக்கப்பட்ட கிருபைதான். பரிசுத்த பிதாவே, இந்த மாணவரை நீதியசுக்காக இந்த தினத்திலே கற்றுக்கொண்டிருக்கிற வசனங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பாடல்கள், கதைகள், குழு நாடகங்கள், அருமையான ஆண்டவரை அருமையான டீம் கற்றுக் கொடுக்கிற பொழுது அவருடைய வாழ்க்கைகளை விதைக்கப்படுகிற விதைகள் பலகி பெருக ஆண்டவர் உதவி செய்யும். அநேக பிள்ளைகள் கடந்து வரட்டும். தகப்பனே, சபை நாளுக்காக கன்வென்ஷன் கூட்டத்திற்காக ஸ்தோத்திரம். பொருத்தனையோடு காரியங்களை செய்ய ஜெபத்தோடு காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்தும். தேவைகளை சந்தியும். எங்களுடைய சபையை ஆசீர்வதியும். எல்லா சங்கங்களை ஆசீர்வதியும். பெயர் ஆண்டவர் ஆசீர்வதியும். சத்தியத்தை பேசுகிறவருடைய மகனோடு கிருபை கூட இருக்கட்டும். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பரமபிதாவே. ஆமென். நாம் இருந்தவாறே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான ஒரு புதிய மாதத்தின் முதல் ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அதாவது இந்த ஓய்வு நாளை ஒரு பிபிஎஸ் சண்டேயாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணவும், இன்றிலிருந்து ஒரு வார காலம் ஆண்டவரை பிள்ளைகள் மத்தியிலே ஊழியம் செய்வதற்கும் பெரியோர்களுக்கும் ஆண்டவரை வசனங்களை சொல்வதற்கும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உடைய சுத்த கிருபை ராஜா. இந்த நாளிலும் கூட தியானிக்கிற வேத வசனங்கள் எங்களுடைய ஆத்மீகத்துக்கு உயிர் மீட்சியை தருவதாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே உங்களுடைய ஆலயத்திலே கடந்து வந்து ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கும் எங்களுடைய குழுவினருக்கும் கிடைத்த வாய்ப்பிற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இதற்கு காரணமாக இருந்த அன்புக்கும் பாசத்துக்குரிய போதகர் அவர்களுக்கு என்னுடைய சார்பிலும் குளோரியா காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ் ஊழியர் குழுவின் சார்பிலும் விசேஷமான நன்றிகளை நாங்கள் பாராட்டிக் கொள்கிறோம். இதனாலே என்னோடு விடுமுறை வேதாம பள்ளி நடத்துவதற்கு சகோதரர்களும் சகோதரிகளுமாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு எங்கள் மத்தியிலே வந்திருக்கிற அட்வொகேட் அசோக் அவர்கள் வேத வசனங்களை வாசித்தார்கள், முதல் வேத பகுதி வாசித்தார்கள். அவர்கள் எங்களுடைய ஊழியத்தினுடைய ட்ரெஷரராக இருக்கிறார்கள். எங்களுடைய ஊழியமானது குளோரியா காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ் ஒரு மிஷனரி இயக்கம். இந்த மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே வட இந்தியாவிலே சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் இந்த பகுதிகளிலே பிள்ளைகள் வாலிபர்கள் மத்தியிலே ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறோம். அங்குள்ள ஊழியக்காரர்கள் இங்கிருந்து அனுப்பப்பட்டவர்கள் அல்ல, அங்கிருந்து உள்ளவர்களை நாங்கள் தெரிந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அங்குள்ள பிள்ளைகள் வாலிபர்கள் மத்தியில் இந்த ஊழியம் நடைபெற்று வருகிறது. இங்கிருந்து மாதந்தோறும் அவர்களுக்கு நாங்கள் ஸ்பான்சர் அமௌண்ட் அனுப்புகிறோம். ஒரு மிக குறைவாக தான் அனுப்புகிறோம். ஆனாலும் அந்த பிள்ளைகள் அங்குள்ளவர்களானபடினாலே அவருடைய சொந்த இல்லத்திலே இருந்து அவருடைய கலாச்சாரத்தின் அடிப்படையிலே அங்கு வேலை செய்வதன் காரணமாக உற்சாகத்தோடு அவர்கள் வேலை செய்து வருகிறார்கள். நீங்களும் இந்த ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரு வார காலம் நாங்கள் உங்களோடு இருப்போம். உங்களோடு பல காரியங்களிலே நாங்கள் கலந்து உங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்துவோம். கர்த்தர் இந்த ஊழியங்களை ஆசீர்வதிக்க உங்களுடைய தனி ஜெபங்களில் நினைக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருஷத்துக்கு ஒரு முறை எங்களுடைய ஊழியத்தை பற்றி அறிந்து கொள்ள விதமான ஒரு புஸ்தகத்தை வெளியிடுகிறோம். இது இலவசமான புஸ்தகம். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் இங்கு இருக்கின்றபடினாலே இதை வாங்கி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் இதுல பைபிள் குயிஸ் எல்லாம் நாங்கள் வெளியிடுகிறோம்.
இந்த பைபிள் குவிஸ்ல நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் என்னிடமோ இருக்கின்ற எங்களுடைய ஜிஜிஎம் சகோதரிகள் சகோதரிடத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இந்த வருடம் VBSல நாங்க 7 பேர் உங்கள் மத்தியிலே 7 பிரிவுகளின் அடிப்படையிலே நாங்கள் பணியாற்ற விரும்புகிறோம். சகோதரிகள் 4 பேர், சகோதரர்கள் 3 பேர், அப்படி 7 பேர் இந்த VBS குழுவிலே இந்த வருஷத்துல உங்கள் மத்தியிலே நாங்கள் இருப்போம் என்று சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். பொதுவாக நான் கூட்டங்களிலே நான் சபைகளிலே போகும்போது 45 நிமிஷம் நான் பேசுவதுண்டு. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய சபையிலே திருவிருந்து இருக்கின்றது, தொடர்ந்து VBS எல்லாம் இருக்கின்ற காரணத்தினாலே ஜஸ்ட் ஒரு 10 அல்லது 15 நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு வேகமாக பேச முடியுமோ அவ்வளவு வேகமாக நான் பேசி முடித்து விடுகிறேன். சரியா? ஒரு சிறிய ஒரு பாடலை நான் பாடிவிட்டு செய்திக்கு கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். இந்த பாடல் உங்களுக்கு தெரிந்திருந்தால் என்னோடு சேர்ந்து பாடுங்க, இல்லைன்னா கவனிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் இந்த கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் இந்த கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். இவ்வளவுதான். நிறைய பிள்ளைகள் வந்திருக்கிறீங்க, சந்தோஷம். நான் பாடின இந்த பாடலுடைய வரிகள் எங்க இருக்கு? எங்க இருந்தா என்ன, நீங்க பாடுனீங்க நாங்க கேட்டோம். அப்படியா? பைபிள் இருக்குன்னு சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம். சில தனிச்சுமா சங்கீதம்னு சொன்னாங்க, அதுவும் சந்தோஷம். எந்த சங்கீதம்? சரி, நேரம் இல்லாதபடினால நானே சொல்லிடுறேன். சங்கீதம் 32:8 இருக்கு. என் பைபிள் இருக்கு, உங்க பைபிள் இருக்கான்னு பாருங்க, திருப்புங்க பார்ப்போம். எல்லாம் பைபிள் கொண்டு வந்து எல்லா தம்பிமா தங்கச்சிமா VBSக்கு நிச்சயமா நீங்க பைபிள் கொண்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெகேஷன் பைபிள் ஸ்கூல், விடுமுறை நாட்களிலே வேத புஸ்தகத்தில் வசனங்களை கற்றுக்கொள்கிற பள்ளி தான் நம்ம இப்ப கலந்து கொள்கிற பள்ளி, விடுமுறை வேதாகம பள்ளி. சங்கீதம் 32 எடுக்க பார்ப்போம், யாராவது வாசிக்க பார்ப்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தருவேன் செய்வேன் ஆண்டவர் சொல்றாரு. இதைத்தான் நான் இன்னைக்கு இப்ப பாடலா பாடி இருக்கிறேன். சரியா? ஒன்னும் வித்தியாசமா பாடல, ஒரு வசனத்தை உங்களுக்கு பாடலா பாடி இருக்கிறேன். இந்த வருஷம் VBSனுடைய நோக்கம் இயேசுவோடு நடப்போம். யாரெல்லாம் இயேசுவோடு நடந்தார்களோ அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது. தம்பி அருமையா சாட்சி சொன்னாங்க, அதை பாஸ்டர் விரிவாக சொன்னாங்க இல்லையா? அவங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, அவர்கள் வரும்போது ஆனா திரும்பி அதை இயேசுவோடு நடக்க அவர் தீர்மானித்த போது அவருடைய வாழ்க்கையில மாற்றம். அதே போலதான் அருமையான சகோதரியே தம்பி தங்கச்சி, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி, நல்லா கவனிங்க, நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவே ஆண்டவர் சொல்லுகிறார். உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப மே மாசம் வந்துட்டோம், ஜனவரி மாசம் தொடங்குற மாதிரி இருந்தது, மே மாசம் வந்துட்டோம், ஃபர்ஸ்ட் வீக்கும் வந்துட்டது இல்லையா? அப்படியே இருக்கிறதுல இனிமே கிறிஸ்துமஸ் வந்துடும். ஓகே, அடுத்த வருஷம் போயிடும். வருஷங்கள் உருண்டு போயிட்டே இருக்கும். ஆனா எனக்கும் உங்களுக்கும் ஆலோசனை தந்து நடத்துகிற ஒரே தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹalleluya சொல்லுமா, ஹalleluya. நிறைய கையை காணலையே, ஹalleluya. வெரி குட், உற்சாகமா சொல்லணும். சரி, அடுத்த கேள்வி. முதல் கேள்வி நீங்க சொல்லல, இரண்டாவது கேள்வி சொல்லிங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை முறை ஹalleluya சொன்னீங்க? அங்க முதல்லயே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க 1 2 3 4 எண்ணி எல்லாம் வர சொல்லி பரவாயில்ல, சேர்ந்து ஒரு முறை பாடுவோம். பாடிட்டு வசனத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்குவோம். அதே நேரத்துல எத்தனை முறை ஹalleluya சொல்றேன்னு நீங்க கவனிக்கலாம். சரியா? பாடலாமா? கரங்களை தட்டி பாடலாமா? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இப்ப வந்ததுதான் பாருங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு சூப்பரான இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருக்காரு. எது? கரங்கள். தட்டி பாருங்க, கைக்கே ஒரு ஸ்ட்ரென்த் வரும், ரத்தம் வாட்டாலும் நல்லாகும். அது மட்டும் இல்ல, ஆண்டவருடைய நாமம் மகிமையடையும். சரியா? அதான் சங்கீதத்துல சொல்லுங்க, கரங்களை தட்டி பாடுவோம் என்று சொல்லி நிறைய இடங்கள்ல சங்கீதத்தினுடைய வசனங்களை சொல்ல முடியும். கை தட்டி பாடுவோம், உற்சாகமா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். பைபிள்ல ஒரு அழகான வசனம் இருக்கு, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருக்குள் எப்பொழுதும் துக்கமாக இருங்கள். முடியாமா? சந்தோஷமா இருக்கணும். நம்ம ஆலயத்துல இருக்குமா நம்ம எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும்.
be happy. காபி கப்ப கமத்து நல்லா இருக்க கூடாது. ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள வந்துட்டா ஆண்டவருடைய பிரசன்ஸ் இங்க இருக்கிறது. அப்ப அவருடைய ஆலயத்துல இருக்கிறது நம்ம எப்படி இருக்கணும்? வீட்ல கவலை இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், இருக்கட்டு. ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது you must be happy. சரியா? சந்தோஷமா கரங்களை தட்டி உற்சாகமா பாடுமா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். உன்மேல் இந்த கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய சத்தமா காட்டுவேன். நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி முதலாவதாக நாம் வாசித்த வேத பகுதியை திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 6வது அதிகாரம். ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிக்கலாம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். வெரி குட். புதுசா பைபிள் வச்சிருந்தாலும் ஒருவேளை பைபிள்ல எனக்கு ரொம்ப முக்கியமான வசனங்களை அண்டர்லைன் பண்ணது பிடிக்கும் என்றாலும் அண்டர்லைன் பண்ணி வைத்துக் நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். நல்லா கவனிங்க. நோவா தேவனோடு நடந்து கொண்டிருந்தார். அதான் அதனுடைய மீனிங். சரியா? நோவாவுக்கு முன்னாலேயே இன்னொருத்தர் நடந்தார்னு பைபிள் சொல்லுது. யாரா இருந்தா என்ன நீங்க சொல்லுங்க. எடுக்க அதே ஆதியாகமம் 5வது அதிகாரத்தை பாருங்க. 5வது அதிகாரத்துல பாருங்க யாரு தேவனோட சந்தை 24வது வசனம் பாருங்க. ஆதியாகமம் 5வது அதிகாரம் 24வது வசனத்துல இன்னொருத்தர் தேவனோட நடந்துட்டு இருந்தாரு. யாராவது? ஏனோக்கு இல்லையா? அப்ப தேவனோடு நடந்து கொண்டிருந்த மனிதர்கள் ஏனோக்கு நாய்ந்தார் தெரியுமா? தேவனே அப்படி எழுதிட்டு போயிட்டார். காணப்படாமல் போனார் என்று வசனம் சொல்லுகிறது. அதுக்கு பிறகு மனிதர்கள் அதிகமாக பெருகினார்கள். ஆண்டவர் 1வது அதிகாரம் ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் சொன்னாரு, மனுஷனை படைத்து விட்டு சொன்னார், தன்னுடைய சாயலாக ஆணையும் பெண்ணையுமாக சிருஷ்டித்து விட்டு என்ன சொன்னார்? நல்லது என்று சொன்னார். அவர்களை பார்த்து 5 வகையான ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டார். என்ன தெரியுமா? என்ன ஆசீர்வாதங்கள் சொன்னார்? பலுகி பெருகி பூமியை நிரப்பி சகலவற்றை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். 5 ஆசீர்வாதம் மனுஷனை கொடுக்கப்பட்டது. ஆனா மனுஷன் என்ன ஆகிட்டான் தெரியுமா? ஆதாம் ஏவாளும் பிசாசுக்கு கூட்டாளியாகி ஆண்டவரை விட்டு விலகினபடினாலே அதே ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டார்கள். பூமியில வம்சங்கள் பெருகிறது, ஜனங்கள் பெருக 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 ஆண்டவரோடு நடப்பதிலிருந்து பின்வாங்கினார்கள். அவர்கள் பின்வாங்கினதுனால வேதவசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நோவா ஆதியாகமம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை படிக்க பார்ப்போம். பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. 1ஆம் அதிகாரத்தில் எல்லாவற்றையும் நல்லது என்று கண்ட ஆண்டவர் அதே 6வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள். மனுஷனை நான் இந்த உலகத்திலே படைத்ததை குறித்து நான் வேதனைப்படுகிறேன், கஷ்டப்படுகிறேன். அவன் அக்கிரமக்காரன், அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் சிறுவயது முதலே அக்கிரமம் சிந்தையாக இருக்கிறது என்று சொல்லி வேதனைப்பட்டார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நாட்களிலே தான் நல்லா கவனிங்க, உலகமே பிசாசுக்கு அடிமைப்பட்டு பிசாசுடைய கிரியைகளுக்கு விழுந்து போன நிலைமையில் இருந்தபோது ஒரு மனிதன், ஒரு தனி மனிதனை ஆண்டவர் பார்த்தார். அவர்தான் நோவா. அந்த நோவா குறித்து வேதவசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அதே 6வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழ்வது கிருபை. நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும், நல்லா சொல்லுங்க, என்ன சொல்லி பாடுங்க, நாம் நிற்பதும் நிர்மூலமாக
கர்த்தருடைய சுத்த கிருபை. சாட்சி சொல்லும்போது தம்பி அதிகமா சொன்னாங்க. அதை நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்போம் அவருடைய சுத்த கிருபை. இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இல்ல. நல்லா யோசிச்சுங்க. இன்னைக்கு நல்லா இருப்பாங்க, அடுத்த நாள் பாருங்க ஒரு கை இருக்காது, ஒரு கால் இருக்காது. அந்த அளவுக்கு செயலுக்கு போக்கி ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் விபத்துகளிலே மடிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். கேள்விப்பட்டீங்களா? ஒவ்வொரு நாளும் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் உலகத்துல. இன்னைக்கு பாருங்க, ரஷ்யாவுக்கும் நமக்கு உக்ரைனுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. எத்தனையோ மக்கள் இழந்து போயிட்டாங்க. தகப்பனை இழந்த பிள்ளைகள், பிள்ளைகளை இழந்த பெற்றோர், மொத்தமாவே குடும்பமே காணாம போற நிலைமைகள். இன்னொரு பக்கத்துல இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் நடக்குது, ஹமாஸ் வார் நடக்குது. எத்தனையோ பிள்ளைகள் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணீர் வந்துடும். பரிதாபமாக கை போய் கால் போய் வேதனையோடு வாழ்வதா சாபமா என்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட உலகத்திலே நானும் நீங்களும் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. மறந்து போக கூடாது. அவரோடு நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இங்கே உலகமே மோசமாக அக்கிரமமான சிந்தையிலே இருந்த போது ஒரே ஒரு மனிதனுக்கு ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அவன் நோவா. அந்த நோவாவை பற்றி தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நோவா கர்த்தருடைய தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், தேவனோடு நடந்து கொண்டிருந்தான். அவன் தேவனோடு நடந்து கொண்டிருப்பதற்கு நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததற்கு 3 காரியங்கள் உண்டு. நான் 3 காரியங்களை பேசுறேன், நீங்க கன்வென்ஷன் மாதிரி ஆகி போகும். ஜஸ்ட் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் வேகமா பேசி முடிச்சிடுறேன். ஒன்றாவது, இந்த நோவாவினிடத்தில் காணப்பட்ட ஒரு காரியத்தை எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை பாருங்க. அங்கு மிக தெளிவாக நோவாவை பற்றி ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களோட பேசி முடிக்க விரும்புகிறேன். 7வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். பக்கம் புதிய ஏற்பாட்டுல 308. பக்கம் புதிய ஏற்பாட்டுல 308. நான் ஏன் பேஜ் நம்பர் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்னைக்கு வாசித்த பகுதி ஈஸியான பகுதி. ஆதியாகமம் உடனே எடுத்துட்டீங்க. அவங்க அண்ணன் நம்பர் சொன்னாங்க, 6ஆம் நம்பர் சொன்னாங்க. 2வது வாசித்த பகுதி சகோதரி வாசித்தாங்க, அவங்க நம்பர் சொல்லல. சில பிள்ளைகளை பார்த்து திரும்பிட்டே இருந்தாங்க. சரியா? வேத வசனங்களை வாசிக்கும் நம்பர் சொன்னா அந்த குட்டி பிள்ளைகள், சண்டே ஸ்கூல் பிள்ளைகள், எந்த ஒரு பிள்ளைகள், ஏன் பெரியவர்களுக்கு கூட சில பகுதிகள் தெரியாது. மீகா எங்க இருக்குன்னு தெரியாது, பகுதியா எங்க இருக்குன்னு தெரியாது, நாகும் எங்க இருக்குன்னு தெரியாது. இதெல்லாம் இதுக்கா பைபிள்ல இருக்கு. சரியா? யூதா எங்க இருக்குன்னு தெரியாது. அதனால பக்கம் சொன்னீங்கன்னா அவங்க ஈஸியா எடுத்துக்குவாங்க. புதிய ஏற்பாட்டினுடைய பக்கம் 308 வாசிக்கலாம். 7வது வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவராகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கிரமிப்புள்ளாதது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சோதரவாளி ஆனான். அப்படின்னா நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்த காரணம் என்ன சொல்லுங்க? நீங்களே சொல்லிடுவாங்க வசனத்தை. என்ன காரணம்? நோவாவுக்கு கர்த்தர் மேல் இருந்த பயபக்தி, அதுக்கு முன்னால விசுவாசம். சரியா? நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததற்கு காரணம் நோவா கர்த்தரை விசுவாசித்தான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். எங்க இருக்கு? அதுக்கு 11ஆம் அதிகாரத்தை பாருங்க, 5வது வசனத்தை பாருங்க, 6வது வசனத்தை பாருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க, அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க பிள்ளைகள், நல்லா கவனிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இன்னைக்கு அந்த விசுவாசத்தை பற்றி மட்டும் 2 வசனத்தின் மூலமா பேசினாங்க. க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே? விசுவாசம் என்ன அப்படின்னா, விசுவாசம் என்ன? பைபிள்ல பாருங்க, எல்லாத்துக்கும் கேள்விக்கும் பதில் இருக்கு. விசுவாசம்னா நம்பப்படுகிறவைகளை உறுதி, காணப்படாதவைகளை நிச்சயம். ஓகே, வசனம் இருக்கா? எங்க? எபிரேயர் 11 வேற பேர் சொல்லிட்டாங்க. எபிரேயர் 11 வசனம் எடுங்க, இருக்கான்னு பாருங்க. விசுவாசத்துக்கு என்ன விளக்கம் அங்க சொல்லப்பட்டிருக்கு? எல்லாமே நம்ம தெரிந்து விட்டால் நல்லது. பைபிள் அழகா படிக்கணும். இன்னும் நிறைய பேர் நீங்க பைபிள் கொண்டாம வந்திருக்கிறீங்க. அது எனக்கு வேதனையா இருக்கிறது. எனக்கு உங்களுக்கும் தேவையான சட்ட புஸ்தகம், பரிசுத்தமான இந்த வேத புஸ்தகம். வேத புஸ்தகம் இல்லைன்னா தயவுசெய்து வந்து வாங்கி வைத்துக் கொள்ளுங்க. ஒருவேளை படிக்க எனக்கு கண் பார்வை குறைவுனா பரவாயில்ல, படிக்க தெரிந்தவர்கள் அனைவரும் வேத புஸ்தகத்தை நாம் வாசிக்க வேண்டும். சரியா? வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும்
காணப்படாதவர்களே இருக்கிறது. அப்படின்னா என்னங்க? உதாரணமா சொல்லியிருந்தேன் பாருங்க, இந்த ரூம்ல எல்லாமே இருக்குது, ஆனா ஒரு பொருள் முக்கியமா இருக்குது, அது இல்லைன்னா நானும் நீங்களும் இருக்க முடியாது. அது என்ன தெரியுமா? காற்று. காற்று காற்றுல இருக்க முடியுமா? இருக்க முடியாது. நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா? காற்று எங்க இருக்கு? உடனே பிள்ளைகள் நாங்க ஸ்கூல்ல எல்லாம் முடிய இருந்தாலும் ஃபேனை காட்டலாம். ஃபேன்லயா காற்று இருக்கு? இல்ல. அது காற்றை குளிர செய்கிற சாதனம். ஜஸ்ட் லைக் தட். ஓகே, ஜஸ்ட் லைக் தட் ஃபைட். நம்பப்படுகிறவன் உறுதி, காணப்படாதவன் நிச்சயம். பார்க்க முடியல, ஆனா நிச்சயம். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். தோமாவை பார்த்து சொன்னார், நீ காட்டு விசுவாசிக்கிறாய் தோமாவே, காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ஆண்டவரோடு 12 சிஷ்யர்கள் இருந்தாங்க, ஒருத்தரும் விசுவாசி இல்லை. தெரியுமா உங்களுக்கு? நீங்க காசு எடுத்து படிச்சு பாருங்க, நேரம் இல்லாதனால அவசரங்கள் எடுக்கல. ஒருத்தர் விசுவாசி இல்லை. எப்ப விசுவாசியானாங்க? ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு, அவர்களுக்கு தரிசனம் கொடுத்த போது, பயப்படாதவர்களிடம் அவர்களை பலப்படுத்தின போது, பரிசுத்தாவின் வல்லமை அவர்களுக்கு கொடுத்த போது, விசுவாசம் உள்ளவர்களாகி பல பலத்த காரியங்களை செய்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. அன்பானவர்களே, தேவனோடு நடக்கின்ற அந்த அனுபவம் வர வேண்டும் என்றால் நீங்களும் நானும் தேவன் பேரிலே விசுவாசமாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை என்னிலும் உங்களிலும் தருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எப்படி எனக்குள்ள விசுவாசம் வளரும்? எடுங்க ரோமர் 10 அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 10 அதிகாரம் 17வது வசனத்தை எடுங்க. ரோமர் 10 அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. என்ன சொல்லி இருக்கு பாருங்க. விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் எப்படி வரும் சொல்லுங்க. விசுவாசம் ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். யாரெல்லாம் தேவனுடைய வசனங்கள் மேலே வாஞ்சை வைத்து விசுவாசம் வைத்து தியானிக்கிறார்களோ அவர்களுக்குள்ள விசுவாசம் வளரும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கலையில சொல்லும்போது அல்லேலூயா. இன்னைக்கு அந்த வேத பைபிள் வாசித்தீங்களா? இல்ல இன்னைக்கு நாங்க பாஸ்டரோட சேர்ந்து ஆலயத்துக்கு வந்து வாசிக்கிறோம். ஜெபம் பண்ணீங்களா இன்னைக்கு தனியா? நான் யாரையும் தனிப்பட்டவர்களை கேட்கிறேன், நீங்களே உங்களை எவாலுவேட் பண்ணிக்கீங்க. பண்ணீங்களா? சமயக்காரமாக வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. பிரியமானவர்களை நல்லா புரிஞ்சுக்கங்க. நானும் நீங்களும் வைராக்கியமா இருக்கணும். பாருங்க, நோவா அவ்வளவு ஒரு பெரிய கூட்டத்துல எல்லா மனுஷனும் அக்கிரமம் செய்து மோசமா நடந்த போது அவன் ஒரு தனி மனிதன், தைரியமாக துணிவாக அவன் விசுவாசத்திலே வல்லவனாக காணப்பட்டான். ஆகவே தேவன் நோவாவையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து இந்த வேளையிலே பாதுகாத்தார். தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார், நடந்து கொண்டிருந்தார். அவரோடு நடக்கிறதுக்கு நீங்க முதலாவது வேத வசனங்களை வாசிக்கணும். அதான் வசனம் சொல்லுது. சங்கீதம் 1:2 என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவு பகல் அவருடைய வேதத்துல தியானமாயிருக்கிற மனுஷன். வாசிக்கிறீங்களா? டைமில்லாத ஒரு சில இல்லஸ்ட்ரேஷன் சொல்லி ஜவ் பண்ணி முடிச்சிருக்கோம். ஒரு சின்ன தம்பி இருந்தான், உங்களுக்கு தெரிஞ்ச பாஸ்டர் சொல்லியிருந்தான். ஒரு தம்பி இருந்தான், சின்ன வயசுல இருந்து அவனுடைய அம்மா அப்பா நல்ல பைபிள் வாசிக்கணும்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. அப்பா வெளிநாட்டுக்கார் வேலை செய்துட்டு இருந்தார். அவர் போயிடுவார், அம்மா மட்டும் தான் கூட இருக்கும். ஒரே பையன் தான், செல்ல செழிப்பான பையன். அவனுக்கு இதெல்லாம் கொடுத்து படிக்க வச்சு அம்மா டெய்லி சொல்லி விடுவாங்க பைபிள் வாசிக்கணும், லோ பண்ணிடணும். தனி ரூம் எல்லாம் வந்து பைபிள் எல்லாம் இருக்குது. ஒரு 7ஆம் கிளாஸ் வரை அதை செய்து வந்தான். 7ஆம் கிளாஸுக்கு போற ஆளு அப்படியே கொஞ்சம் வளர வளர ஃப்ரெண்ட்ஷிப் தான் மாறி போனதுனால திசை மாறிட்டு அவன் வந்து படிக்கிறதே கிடையாது. ஆனா அம்மாட்ட டெய்லி படிச்சேன்னு போய் சொல்லிடுவான். இப்போ ஆள் வளர்ந்தாச்சு, கல்லூரிக்கு போனா கல்லூரி முடிஞ்சது, இன்டர்வியூக்கு வேலைக்காக அப்ளை பண்ணா பண்ணதுல இன்டர்வியூ வந்தது. அம்மாட்ட போய் சொன்னா அம்மா இன்டர்வியூக்கு போறேன். அம்மா அப்ப உடனே சொன்னாங்க, நீ வெண்டுவா மகனேன்னு சொல்லல, பைபிள் வாசியாடா ஜெபம் பண்ணியாடா. அதான் அம்மா கேட்பாங்க. அம்மாவுக்கு பாரம் எப்போதும் பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். ஆண்டவரோடு நடந்த அம்மா தன் மகனும் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க. ஆனா இவன் வாசிக்கிறது இல்லை. ஆனா போய் சொல்லுவான். அன்றைக்கு போய் சொன்னான். அடுத்த நாள் இன்டர்வியூ நாள் காலையில் சவால் வாங்கிட்டான். அம்மாட்ட போய் சொன்னா, அம்மா என்ன பிளஸ் பண்ணுங்க, நான் இன்டர்வியூ போறேன். அம்மா பிளஸ் பண்ணல, பைபிள் வாசித்தியா ஜெபம் பண்ணியா அதான் கேட்டாங்க. உடனடியா சரிங்க அம்மா இருக்குன்னு சொல்லிட்டு நேரம் ரூமுக்கு போய் பைபிள் வாசிப்பதற்காக தான் கொஞ்சம் தூசியெல்லாம் தட்டி அப்படியே பைபிளா திறந்தான் பாருங்க. திறந்த உடனே பையனுக்கு கையில கண்ணுல பட்ட வசனம் என்ன தெரியுமா? அவன் 4 கொண்டு செத்தான். பைபிள் அப்படியே போய் திறந்தான். பைபிள் வாசிக்கிறது தானே அப்படின்னு டக்குன்னு திறந்தான் பாருங்க. அவன் 4 கொண்டு செத்தான். அந்த ஒரே நான் இன்டர்வியூக்கு போறேன், எனக்கு இந்த வசனம் வேண்டாண்டவர், எனக்கு ஒரு அருமையான ஆர்வமான வசனம் கொடுங்க. அவன் 4 கொண்டு செத்தான். யாருன்னு பார்த்தா யூதாஸ். ஐயோ வேண்டாம், எனக்கு ஒரு நல்ல ஒரு வசனம் கொடுங்க. மறுபடியும் பைபிளை மூடினான். மூடிட்டு அவன் திறந்தான் பாருங்க. அவன் திறந்தவன் அவன் கண்ணில் பட்ட வசனம் என்ன தெரியுமா? நீயும் போய்
அந்தபடியே செய். ஐயோ, ஆண்டவரே, யூதாஸ் நான்கு கொண்டு செத்தான், நூறு போட்டு செத்தான். நானும் போய் அப்படி செய்ய இருந்து போறேன் ஆண்டவரே. நல்ல ஆர்வலான வசனம் கொடுக்க ஆண்டவரே. மறுபடியும் கொடு. எவ்வளவு வசனம் வச்சிருக்கீங்க உள்ள? திறந்தவனம் கண்ணப்பட்ட வசனம் என்ன தெரியுமா? செய்ய வேண்டியதை சொல்லுங்க, சீக்கிரம் செய். யூதாஸ் நான்கு கொண்டு செத்தான், நீ போய் அந்தபடியே செய். செய்ய வேண்டியது தாமதிக்காத, உடனே போய் செய். நான் 3 வசனம் பைபிள்ல இருக்கு. அவன் இந்த வசனத்தை படிச்சவனால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த வாலிப பையனால கண்கள்ல கண்ணி மாடப்பானான், காரியங்களை சொன்னான், மன்னிப்பு கேட்டான், திருந்தினான். அன்றிலிருந்து அவன் பைபிள் வாசிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். நீங்க உங்க பைபிள் அழுக்கா இருக்கா, புதுசா இருக்கா? நீங்க தான் யோசிக்கணும். அழுக்கா இருந்தால் நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்றால், அழுக்கு இல்லாமல் இருந்தால், குறிப்பிட்ட பகுதி மட்டும் அழுக்கா இருந்தால் அதைத்தான் நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். மற்றதெல்லாம் ஃப்ரெஷ். நாமும் இருக்கிறார், யூதா இருக்கிறாங்க, யோவேல் இருக்கிறாங்க, ஆபகுக் இருக்காங்க, ஆமோஸ் இருக்காங்க. எல்லாம் தெரியுமா? தெரியாது. நோவா ஆண்டவரோடு சஞ்சரித்தார். நீங்களும் நானும் ஆண்டவரோடு சஞ்சரிக்க நடக்கிறார். எளிமையுமா ஜோம் பண்ணிக்க. எல்லாம் ரெடிமே இருக்கும். ஆண்டவர் என்னையும் உங்களையும் அவரோடு அழைத்து செல்ல விரும்புகிறேன். நாம் இன்னைக்கு வாசித்த வேறு சில பகுதிகளை கூட பார்க்கும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் தவறான வழியில போயிட்டு இருந்தார். ஆண்டவர் சந்தித்தார். தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லி கரம் பிடித்து அழைத்து செல்ல அவர் அழைத்தார். அந்த பவுல் ஒப்பு கொடுத்தார். அதே போலதான் பேதுரு மீன் பிடிக்க போனார். ஒரு மீனும் கிடைக்கல. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி வலையை போட்ட போது திரளான மீன்களை பிடித்தார். ஆண்டவர் சொன்னார், நீ இதுவரைக்கும் மீன் பிடிச்சிட்டு இருக்கப்பா, என் கூட வா, நான் மனுஷன் பிடிக்கிறவனாக பேர் சொல்லி அழைத்து சென்றார்கள். மனிதர்களை வென்றார்கள். அருமை சகோதரியை தங்கச்சி, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை அவருடைய பாதையை அழைத்து செல்ல விரும்புகிறார், நடத்தி செல்ல விரும்புகிறார். ஒப்பு கொடுப்பாயா? அவர் இல்லாம ஒண்ணுமே இல்லப்பா. நல்லா தெரிஞ்சுங்க. ஆண்டவரை நீங்க கூடயே இருங்க, என் கரம் பிடித்து வழி நடத்துங்க. நான் உங்களுடைய கரத்தை பிடிச்சா சாசனம் தண்ணி கொண்டு போய்வான். ஆனா என் கரத்தை பிடிப்பதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் கரத்தை நீங்க பிடிச்சு என்ன வழி நடத்துங்க. நான் விழுந்து போகாத படிக்கு உங்களோட உடைய ராஜ்யத்தில் வந்து சேரும் வரைக்கும் என்ன வழி நடத்துங்க. என் கூடவே இருங்க. சொல்லுவோமா? என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையில் வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையில் வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாம் நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாம் நீங்கதானப்பா. எனக்கெல்லாம் நீங்கதானப்பா. மீண்டும் ஒருவரை கூட நீங்க தான் எனக்கு எல்லாம் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்களை தொடர்ந்து உடைய பரிசுத்த பாதையில வழி நடத்துங்க. எங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க கரம் பிடித்து நடத்தி செல்லுங்க ராஜா. உம்முடைய அன்பை கண்டுகொள்ள, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அனுதினமும் என்னையும் எங்களையும் வழி நடத்துங்க. குறிப்பாக இந்த வருட பிபிஎஸ்ல ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு பெரிய கிருபை சபை மக்கள் அனைவரையும் நிரப்ப வேண்டும் என்று சொல்லுங்க.
அன்பு போதகருக்காக, குடும்பத்துக்காக, அவரோடு இணைந்து உழைக்கின்ற எல்லா உதவியாளர்கள், சபை பொறுப்பாளர்கள், சங்கங்கள், அத்தனை பேருக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் விசேஷமாக ஆசீர்வதி. உடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.